This is allegation from Anand Maths, chapter 2 complex numbers, example 2.8. There's ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து அதை ரியல்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் சப்டிவிஷனில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து அதை பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ரியல்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாலும் பியூர்லி ரியல்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாலும் ஒன்று தான். சிமிலர்வே இமேஜினரின்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாலும் பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் எழுதணும்னா எப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பியூர்லி ரியல்னு சொல்லுவோம், எப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பியூர்லி இமேஜினரின்னு சொல்லுவோம், அது நமக்கு தெரிஞ்சாகணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பியூர்லி ரியல் ஆர் பியூர்லி இமேஜினரின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருந்தால் தான் சொல்ல முடியும். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா நமக்கு தெரியும், z is equal to 2 plus 3iன்னு வச்சுக்கோமே. இதில் ஒரு ரியல் பார்ட் இருக்குது, ஒரு இமேஜினரி பார்ட் இருக்குது. ஸோ திஸ் z is in rectangular form. இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஃபார்மில் ரியல் பார்ட் மட்டும் இருந்துச்சுன்னா, சப்போஸ் z1 another complex number, let this be equal to 2. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டிங்கன்னா இங்கே இமேஜினரி பார்ட் இல்லை. இன் திஸ் கேஸ் z1 is called as purely real. Similar way, take another complex number z2, let it be 3i. இப்போ இந்த z2 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரியல் பார்ட் இல்லை, இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்குது. இன் திஸ் கேஸ் z2 is called as purely imaginary. ஓகே, இப்போ பியூர்லி ரியல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், பியூர்லி இமேஜினரினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இது எப்போ பாசிபிள், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு ரியல் பார்ட் இருக்கணும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து வச்சுக்கிட்டா தான் இந்த ஆன்சரை வந்து சொல்ல முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிறேன். சொல்யூஷன், நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். plus 2 minus I root 3 whole power 10. So our first aim is to bring this in rectangular form. இதை எப்படி ரெக்டாங்குலர் ஃபார்மு கொண்டு வர்றது? ஹோல் பவர் 10 எல்லாம் இருக்குது. நமக்கு அல்ஜிப்ரேக் ஐடென்டிட்டியில் ஹோல் ஸ்கொயர் ஹோல் கியூப் தான் தெரியும், எக்ஸ்பான்ஷன். பட் இதுக்கெல்லாம் தெரியாது. ஹோல் பவர் 10 இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமம். ஸோ இங்கே என்ன பண்ணணும், ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வே இருக்கான்னு போகணும். என்ன ஆல்டர்னேட்டிவ் வே? நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அவங்க புக்கில். நான் வந்து இந்த ப்ளூ பாக்ஸ் இருக்குதுலாம் ஒரு 3 ப்ராப்பர்ட்டி எடுத்துருக்கிறேன். இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெக்டாங்குலர் ஃபார்மு கொண்டு வர போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குதுல்ல, இதை யூஸ் பண்ணால் மேலே காஞ்சுகேட் இருக்குது. அதனால் நான் இந்த பக்கம் இந்த ஸ்டெப்பில் 2 பக்கம் காஞ்சுகேட் எடுத்துக்கிறேன். z bar is equal to 2 plus I root 3 whole power 10 plus 2 minus I root 3 whole power 10 conjugate. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இங்கே வரீங்க, இந்த z1 plus z2க்கு காஞ்சுகேட் இருக்குது. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணி மொத்தமாக காஞ்சுகேட் எடுக்கிறோம். அது ஈக்குவல் டு இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் கண்டுபிடிச்சி தனித்தனியாக காஞ்சுகேட் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் போதும். வேறு ஒன்றும் இல்லை, இந்த காஞ்சுகேட்டை பிரித்து போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். சிமிலர் வே இங்கே இருக்கிற அந்த பெரிய காஞ்சுகேட் நான் இதுக்கு தனியாக பிரிச்சுக்கிறேன், இதுக்கு தனியாக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா இடையில ப்ளஸ் தான் இருக்குது, இங்கே மாதிரி இடையில ப்ளஸ் தான் இருக்குது. 2 plus I root 3 whole power 10 plus 2 minus I root 3 whole power 10. இந்த ரெண்டுக்கும் தனித்தனியாக நான் காஞ்சுகேட் போட்டுக்கிறேன். ஓகே, திஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை எப்படி சிம்பிளை பண்ணுறது? ஸோ அதுக்கு நான் 7th ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன். 7th ப்ராப்பர்ட்டி என்ன, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பவர் n இருக்குது, அதுக்கு ஒரு காஞ்சுகேட். அது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் n இருக்குது, டோட்டலாக காஞ்சுகேட் இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சுகேட்டையும் இந்த எண்ணையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காஞ்சுகேட்டை கீழே கொண்டு வந்துட்டாங்க, பவரை மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இந்த 10ங்கிற பவரை மேலே கொண்டு போயிடுறேன், காஞ்சுகேட்டை கீழே கொண்டு வந்துடுறேன். 2 plus I root 3 காஞ்சுகேட் ஹோல் பவர் 10 ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் 2 minus I root 3 காஞ்சுகேட்டை கீழே கொண்டு வந்துட்டு பவரை மேலே கொண்டு போயிடுறேன். திஸ் ஈக்குவல் டு, இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுகேட் எழுதணும். எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்? 2 plus I root 3யோட காஞ்சுகேட் எழுதணும். அதுதான் இந்த பார் ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இதோட காஞ்சுகேட் எப்படி எழுதுறோன்னு நமக்கு தெரியும். இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போடணும். 2 minus I root 3 whole power 10. இந்த காஞ்சுகேட் எழுதின அப்புறம் இந்த சிம்பிள், இந்த பார் போடக்கூடாது. ப்ளஸ் சிமிலர் வே இதே மாதிரி இங்கே எழுதணும் அப்படின்னா இந்த இமேஜினரி பார்ட் மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆகிடும். I root 3 whole power 10. திஸ் ஈக்குவல் டு, நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, கம்பேரிஷனுக்காக. ஹோல் பவர் 10 ப்ளஸ்
2 minus I root 3 whole power 10. இப்போ இதுக்குலாம் இதையும் கம்பேர் பண்ணுங்க. அந்த ரெண்டு ஈக்குவல் தானே, ரெண்டு ஈக்குவல் தான். ஓகேயா? ஸோ இந்த கம்பேரிஷனுக்கு தான் நான் மாற்றி எழுதிக்கிட்டேன். திஸ் ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு பதிலாக அந்த ரெட் லைனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், இசட் போட்டுக்கலாம். நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, இசட் பவர் ஈக்குவல் டு இசட்னு கிடைச்சிருச்சு. இப்போ 8th ப்ராப்பர்ட்டிக்கு வாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, இசட் ரியலாக இருந்துச்சு அப்படின்னா இசட் ஈக்குவல் டு இசட் பார். இசட் ஈக்குவல் டு இசட் பாராக இருந்தால் இசட் ரியல். அதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃபோட மீனிங். இங்கேருந்து அங்கே போய்க்கலாம், அங்கேருந்தும் இங்கே நீங்கள் வந்துக்கலாம். நமக்கு இங்கே இசட் பார் இஸ் ஈக்குவல் டு இசட்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதிடலாம், therefore இசட் இஸ் ரியல்னு எழுதிடலாம். therefore இசட் இஸ் ரியல். நம்ம இசட்டை எப்படி அசியூம் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இசட் இஸ் ஈக்குவல் இந்த இருக்குது 2 plus I root 3 whole power 10. therefore இந்த ரிசல்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு அதோட வேல்யூ 2 plus I root 3 whole power 10 plus 2 minus I root 3 whole power 10. இந்த இசட்டுக்கு பல இதை எழுதிக்கிட்டேன், is real. So this is what we are asked to prove in subdivision 1. So subdivision 1 is proved. Now come to subdivision 2. Let us take the subdivision 2. This is subdivision 2. What you are asked to prove, this is purely imaginary. Is purely imaginary. This is what you are asked to prove. இங்கே நான் இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். Let z is equal to 19 plus 9i divided by 5 minus 3i whole power 15 minus of 8 plus I divided by 1 plus 2i whole power 50. ப்ரீவியஸ் சம் மாதிரி இதை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரீவியஸ் சம்மில் வந்து அந்த டினாமினேட்டில் எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இல்லை. பட் இங்கே அப்படி இல்லை, டினாமினேட்டில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சம் செகண்ட் சப்டிவிஷனாக ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த கன்வெர்ட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பியூர்லி இமேஜினரின்னு கொண்டு வந்துடலாம். ஓகேயா? ஸோ அவர் ஃபஸ்ட்டு aim is to convert the second subdivision in the form of the first subdivision. Okay? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குதுல்ல 19 plus 9i by 5 minus 3i and 8 plus i by 1 plus 2i இருக்குதுல்ல, இதை வந்து ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கொண்டு வந்து இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த சம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மாதிரி வந்துடும். ஓகேயா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் லெங்க்தி தான். ஸோ let us take the thing within this first bracket, 19 plus 9i by 5 minus 3i. இதை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். this equal to, இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, டினாமினேட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துச்சுன்னா அதோட காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் தான் இது ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ 19 plus 9i by 5 minus 3i into இந்த 5 minus 3iயோட காஞ்சுகேட் 5 plus 3i divided by, to compensate this I am going to divide by the same 5 plus 3i. எப்பவுமே காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண வேண்டிய இருக்கும், a plus b into a minus b this equal to a square minus b square. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண வேண்டிய இருக்கும். டினாமினேட்டர் வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி a square minus b square நம்ம போட்டுக்கலாம். நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 19 into 5 95, then 19 into 3i plus 57i, 9i into 5 plus 45i, then 9i into 3i plus 27i square by denominatorக்கு இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. a square, aக்கு பதிலாக 5 இருக்குது, ஸோ 5 square minus bக்கு பதிலாக 3i இருக்குது, 3i the whole square. this equal to 95 plus இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம். 57 plus 45 102i. okay, 102i plus 27 into I square is minus 1 by 5 square 25 minus இது law of indices formula இருக்குது, ab power m equal to a power m into b power m. இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இது 3 square into I square கிடைக்கும். okay, this equal to 95 plus 102i
plus 27 into minus 1 minus 27 by 25 minus 3 square 9 I square minus 1. This is equal to 95 plus 102I. Sorry, இதை கம்பேர் பண்ணிக்கலாமா? 95 minus 27. How much you will get? 68. Okay. Yes, 68 plus 102I by 25 minus 9 into minus 1. That is plus 9. That is equal to 68 plus 102I by 34. நம்ம இது ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வரல. டினாமினேட்டரில் ஒரு நம்பர் இருக்குது. டினாமினேட்டர் தனியாக பிரிக்கணும். அது ரியல் பார்ட் தனியாக இருக்கணும், இமேஜினரி பார்ட் தனியாக இருக்கணும். ஸோ நான் இங்கே என்ன ரூலை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, a plus b by c, இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a by c plus b by c ன்னு எழுதிக்கலாம். Similar way, this can be written as 68 by 34 plus 102I by 34. We can cancel out these two, you'll get 2. You can cancel out these two, you'll get 3. This is equal to 2 plus 3I. So, எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெக்டாங்குலர் ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது 19 plus 9I by 5 minus 3I. 19 plus 9I by 5 minus 3I. ஸோ நான் இதை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுக்கிறேன். Let us take the second thing which is within this bracket. 8 plus I by 1 plus 2I. 8 plus I by 1 plus 2I. இதையும் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ கொடுத்துருக்கிறத எழுதிக்கிட்டு டினாமினேட்டரோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் 1 minus 2I by 1 minus 2I. இந்த 1 minus 2I வந்து இந்த டினாமினேட்டரோட கான்ஜுகேட். நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 into 1 8, then 8 into minus 2I minus 16I, then I into 1 plus I, then I into minus 2I minus 2I square by 1 plus 2I into 1 minus 2I, a plus b into a minus b, a square minus b square, 2I whole square. This is equal to 8 minus 16I plus I minus 15I minus 2 into I square minus 1 by 1 square 1 minus ab power m 2 square into I square. This is equal to 8 minus 15I minus 2 into minus 1 plus 2 by 1 minus 2 square 4 I square minus 1. This is equal to, we can combine these two, 8 plus 2 10 minus 15I by 1 minus of minus plus 4 into 1 4. This is equal to 10 minus 15I by 5. So this can be written as, we can split up this into two parts. 10 by 5 minus 15I by 5. Can cancel out these two, you'll get 2. Can cancel out these two, you'll get 3. So what will you get? 2 minus 3I. This is the value of second thing which is in this bracket. 8 plus I by 1 plus 2I. This 8 plus I by 1 plus 2I. 8 plus I, sorry. 8 plus I by 1 plus 2I. இதை நான் ஒரு பாக்ஸ்குள்ளே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சம்முக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இதுதான் இசட். ஓகேயா, இதுதான் நம்ம இசட்னு வச்சுக்கிறது. ஓகேயா, அப்படி தானே வச்சுருக்கிறோம் பாருங்கள். இல்லை இசட் இஸ் ஈக்குவல் டு இதான் வச்சுருக்கிறோம். ஸோ இசட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட்டில் இசட் ஈக்குவல்னு போட்டுக்கிறேன். திஸ் ஈக்குவல் டு, ஓகே, தென் ஈக்குவல் டு இந்த 19 + 9I by 5 - 3iக்கு இப்போ தான் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே இருக்குது, இதாக இருக்குது 2 + 3i. 2 + 3i ஹோல் பவர் 15 மைனஸ் இதோட வேல்யூ இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் இருக்குது 2 - 3i. ஓகே, 2 - 3i ஹோல் பவர் 15. இப்போ இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபார்மில் நமக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எப்படி இருக்குது பாருங்கள்.
2 plus I root 3 whole power 10 plus 2 minus I root 3 whole power 10. இதே ஃபார்முக்கு செகண்ட் சப்டிவிஷனை கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுமோ அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் நான் காஞ்சுகேட் எடுத்துக்கிறேன். Z bar is equal to 2 plus 3i whole power 15 minus 2 minus 3i whole power 15 bar. This is equal to இடையில ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ப்ளஸ் இருந்தது, இடையில இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தாலும் நமக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் ப்ளஸ் இருக்குது, செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் மைனஸ் இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும். ஓகேயா, ஸோ அப்படி பிரிச்சுக்கலாம். This is equal to 2 plus 3i whole power 15 conjugate minus 2 minus 3i whole power 15 conjugate. இப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், கான்ஜுகேட்டும் பவர் இருந்தால் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஸ் இன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 2 plus 3i conjugate whole power 15 minus 2 minus 3i conjugate whole power 15. ஓகே, இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 plus 3ஐயோட கான்ஜுகேட் போடணும். கான்ஜுகேட் எப்படி போடுறதுன்னு தெரியும். இங்கே இமேஜினரி பார்ட் ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ஆகிடும். whole power 15. சிமிலர்வே இங்கே மைனஸ் இருக்குது, கான்ஜுகேட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆயிரும். whole power 15. நான் இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு மைனஸை வெளியே எடுக்க போகிறேன். ஓகேயா, இதுலேருந்து ஒரு மைனஸை வெளியே எடுக்க போகிறேன், அல்லது மைனஸால் நான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேயா, நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா மைனஸ் இசட் பார் எதுக்குன்னு சொல்கிறேன். மைனஸ் இசட் பார் ரெண்டு, இந்த பக்கம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டேன், இந்த பக்கம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 2 plus 3i whole power 15. இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வந்துடும். 2 minus 3i whole power 15. இப்போ இந்த எழுதியிருக்கிறோம்ல, இந்த ஸ்டெப்பில் வந்துருக்குதுல்ல, இது இசட் தானே பாருங்கள், இந்த இருக்குதுல்ல. இந்த ஸ்டெப்பையும் கம்பேர் பண்ணுங்கள், இந்த ஸ்டெப்பையும் கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டும் ஒன்று தானே. இது இவ்வளோ தான் இங்கே இருக்குது. ஓகேயா, ஸோ இதுக்கு பதிலாக இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், இசட் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன போட்டுக்கலாம், இதுக்கு பதிலாக இசட் மைனஸ் இசட் பார். ஓகே, இப்போ இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள். I think it's 9th property. Z is purely imaginary if and only if Z equal to minus Z bar. Z equal to minus Z bar இருந்துச்சு அப்படின்னா Z is purely imaginary ன்னு கொடுத்துருக்காங்க. If and only ifனா Z purely imaginary இருந்துச்சு அப்படின்னா, Z purely imaginary இருந்துச்சுன்னா Z equal to minus Z bar இருக்கும். கான்வர்ஸா Z equal to minus Z bar இருந்துச்சுன்னா Z is purely imaginary. நமக்கு Z equal to minus Z bar ன்னு இருக்கு பாருங்க. Z equal to minus Z bar. So next step அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி Z is purely imaginary ன்னு எழுதிடலாம். Therefore Z is purely imaginary. இப்போ Z ஓட வேல்யூ வேணா ஃபர்ஸ்ட் என்ன அசியூம் பண்ணணும் பாருங்க. Z equal to இந்த இருக்குது, இதான் அசியூம் பண்ணணும். ஸோ Z நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த Z ரீப்ளேஸ் பண்ணி போடலாம்ல. is purely imaginary, is purely imaginary. Okay. So second subdivision also proved. Okay. So கொஞ்சம் lengthy sum. first subdivision கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், செகண்ட் சப்டிவிஷன் கொஞ்சம் லெங்க்தியா இருக்கும். செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க சம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மாதிரி சிம்பிளை பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன கேட்டிருக்காங்களோ அதை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, தேங்க்யூ.